ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீட்டில் இருந்து இதுதான் மக்களே லாஸ்ட் வீடியோ. அவ்வளோதான், வீடு காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. டிவி கலட்ட வந்தோம். நான் டிவி கலட்டி வச்சுருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சா, எங்கிட்டே துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்ட்டு துவைச்சி காய போட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் அவங்கக்கிட்ட இந்த பாயையும் அலசி எல்லாத்தையும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு காலையில் சாவியை கொடுத்துட வேண்டியதான். நிறைய பேர் இந்த வீட்டு அட்வான்ஸ் தரலன்னு நினச்சிட்ருக்காவ. இந்த வீடு காலி பண்ண சொன்ன உடனே ஒரு வீடு பார்த்தேன், உங்கள்கிட்ட கூட வீடியோ போட்டிருந்தேன் பற்றியெல்லாம், வீடு கிடச்சிருக்கு அப்படின்னுட்டு. அந்த வீட்டில் தான் மக்களே நான் அட்வான்ஸை கொடுத்துட்டேன். இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வீடு யாருமே தரலன்னா அவங்க ஓகேன்னு சொன்னாங்களா, உடனே நான் அட்வான்ஸு கொடுத்துட்டேன். அவங்க அட்வான்ஸ் கேட்டாவன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு, எங்கள் அம்மா பேசியிருப்பாவ போல். அவள் எங்கள் அம்மா வீட்டுக்கும் நான் பார்த்த வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக. அவள் சொன்ன பேச்சே கேட்காம அங்கே வரணுங்கிறா. எனக்கு தேவை ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதா பார்ப்போம், சரி கஷ்டப்பட்டாலும் இருந்துக்கலாம். நானே என் ஹஸ்பண்டுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா சின்ன வீடாக இருக்குது, 6000 ரூபா வாடகை, என்னால் எப்படி எடுக்க முடியும் அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாவ. அதனால் எங்கள் அம்மா ஓனர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டா ஒப்புத்துக்கங்க. அதனால் அவங்க நீங்கள் மாற்றி பேசுகிறிய, இப்படி பேசுகிறவங்களுக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன். நான் பேசவே இல்லை, நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா சொன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அக்கா அது எங்கள் அம்மா எதோ தெரியாமல் என் மேலே உள்ள பாசத்தில் சொல்லிட்டேவ. ஆனால் எனக்கு நான் அங்கே வீட்டில் இருந்துக்கிறேங்க்கா, எனக்கு வீடு தாங்கன்னு கேட்டேன்னா, இல்லை எங்கள் ஹஸ்பண்டு சொல்லிட்டாங்க வீடு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு வீடு தரல மக்களே. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி பொருளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணோம். சனிக்கிழமை அவங்க வீடு தரமாட்டேன்ட்டாங்க. உடனே பார்த்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு வீடு, இப்போ நான் இருக்கிற சீட்டு வீடு தான், அதுதான் அன்னைக்கு தான் காலியாச்சு. அதுவுமே உடனே பிடிச்சி இப்போ நான் அங்கே போயிருக்கேன். சீட்டு வீடு வைக்க நிஜமாவே என்னால் தாங்க முடியல. வேறு என்ன செய்ய, அங்கே 4000 ரூபா வாடகை. சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஏதாவது ஒரு போகியத்துக்கு இனி நான் வாடகை வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு நினச்சிட்டேன். இப்படி என்னால் அள்ளி கட்டிட்டு அலைய முடியல பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்டு தான் ஒத்தையில் எல்லா பொருளையும் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் ஒரு வெயிட்டையும் தூக்க முடியல, கொண்டாட முடியல. அதனால் அந்த வீட்டில் தான் என்னை வாடகை அட்வான்ஸை கொடுத்துட்டேன். ஆனால் நான் வீட்டுக்கு போகலை. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னை வேண்டான்ட்டாங்க. வீட்டுக்கெலாம் உங்களுக்கு வீடு நான் தரலன்ட்டாங்க. அந்த அட்வான்ஸும் தர மாட்டேங்கிறவ. 2 நாள் கழித்து தாரேன்னு சொல்லியிருக்கேன். 2 நாள் கழித்து உனக்கு போட்டுட்டு நானே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி 2 நாள் கழித்து தாரேன்னு சொல்கிறாங்களேன்ட்டு இது. எங்கள் அம்மா என் தம்பிக்கு ஃபீஸ் கட்டுற காசை தான் வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு 10,000 ரூபா. இனி அந்த அட்வான்ஸ் வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கணும். இந்த வீட்டுக்கு 10,000 ரூபா நிற்குது ஓனர்கிட்ட. அவைய பெயிண்ட்டுக்கே 6000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னாவ. ஏன்னா நான் 10 மாதம் தான் அவைய காலி பண்ண சொன்னாவ. 10 மாதத்துக்கு எங்கே அழுக்காயிருக்கு, அந்தளவுக்கு இப்படி தான் க்ளீனாக தான் இருக்குது. கொஞ்சம் கீழே தான் அழுக்காயிருக்கு. அதுக்கே பெயிண்ட்டு அடித்து தரேன்னு சொன்னாலும் 6000 ரூபாய்க்கு மேலே பிடிப்பாவோ போல். அதில் ஒரு 3000 ரூபா இப்படி அட்வான்ஸ் கொடுத்த காசை தான் வாங்கி நான் என் பையனுக்கெல்லாம் ஃபீஸை கட்ட வேண்டியது இருக்குது. அதான் எல்லோரும் குழம்பிட்டாங்க, இந்த வீடு அட்வான்ஸ் தரல போலன்ட்டு. இந்த வீடு கிடையாது, இந்த வீடு காலி பண்ணணும்னு சொன்னோன்னே நான் இன்னொரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். நான் இந்த வீட்டை காலி பண்ணி அங்கே வருவேன்ட்டு. அந்த வீட்டுக்காரங்க தான் என்னைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போந்தான் எனக்கு நேராகவே ஃபோன்லேயே சொல்கிற, உங்களுக்கெல்லாம் வீடு இனி தர முடியாது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் ஈஸியாக சொல்கிறோம், நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க, நம்ம தான் 10 வீடுக்கான மாறிட்டோமே அப்படின்ட்டு. நம்ம மாறுறதுக்கா மக்களே நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு தானே இருக்கும். அப்படி நானே என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு வீட்டு நீட்டாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் போங்க, தரலைன்னா வச்சுட்டு போயிட்டு போகிற. நம்மளுக்கு கிடைச்சது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி 2 ரூம்பு சீட்டு வீட்டில் இருந்திருக்கேன். அதனால் போயிட்டேன் மக்களே. கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. வெக்கைன்னா சரியான வெக்க மக்களே, இருக்க முடியல. நம்மளே ஏற்கனவே தண்ணி கம்மியாக குடிக்கணும். அங்கிட்டு போனால் தண்ணியை மடக்குன்னு குடிக்க தோணுது. இனி ஃப்ரிட்ஜில் போட்டு தான் தண்ணி குடிக்கணும், வேறு வழியே இல்லை.
ரொம்ப வெக்கையாக இருக்குது. அப்புறம் பாத்ரூம் வந்து எல்லோரும் நினச்சிட்டாங்க ஷேர் பண்ணுற பாத்ரூம் போல். பாத்ரூம் வீட்டில் அட்டாச்சாக இல்லை, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா நைட்டு என் பிள்ளைகள் முன்னுக்கு வருதுன்னு என் பொண்ணு எழுப்புவாளா, அப்போ வந்து எனக்கே வெளியே போக பயமாக இருக்குது. அவளை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வெளியே லைன் பாத்ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காவ லைனாக. இப்போ இதில் வந்து 4 லைன் வீடு, அதில் ஃபஸ்ட்டு லைன் வீட்டில் நான் இருக்கேன். அதே மாதிரி 4 பாத்ரூம் லைனாக கட்டி வச்சுருக்காவ. அதில் ஒரு பாத்ரூம் எங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காவ. அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நல்லா பாம்பு வளையமா பார்த்துக்கங்க. எங்கள் அம்மாவும் அந்த சைடு தான் இருக்காவே. எங்கள் அம்மா வீட்டுக்கே ஒரு 3-4 தடவை நாகப்பாம்பு குட்டிலாம் வந்திருக்கு. அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா புல் காடாக கொஞ்சம் இருக்குதா, அதனால் வந்து பாம்பு ஈஸியாக வந்து நோடி அலையும் போல். அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் சரி, இனி வந்து அவசரமாக எங்கிட்டும் கிளம்பக்கூடாது மக்களே. ஒரு நல்ல வீடாக அமைஞ்சு ஒரு 3 வருஷத்துக்காச்சும் போகியத்துக்கு எழுதுகிற மாதிரி எழுதிட்டு தான் போகணுன்னு இருக்கேன். நம்மளால் முடியலை. நம்ம ஹஸ்பண்டுக்கும் எப்போதும் போல் சின்ன வயசுலாம் கிடையாது. அவையெல்லாம் வந்து ஒத்தையில் பொருளெல்லாம் அள்ளிக்கிட்டு கிடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவைகளுக்கு காய்ச்சல் பார்த்துக்கங்க. இருந்தாலும் அவைய தான் துணி துவைச்சி தந்தாவ. நான் ஃபுல்லாத்தையும் அலசி காய போட்டேன். எல்லாம் டிவியை கலட்டியிருக்காவ. அவைகளுக்கே ரெஸ்ட் இல்லை. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு அதில் நல்லா தூங்க விட்டுட்டு இது பண்ணணும். நான் காலையில் சமைச்சிட்டேன். சோறு பொங்கி பருப்பு குழம்பு வச்சு முருங்கைக்கீரை போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நம்மளாலலாம் வீடு காலி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அதுலேயே நான் இப்போ சீட்டு போட்டு நைட்டுக்கு நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. சாயங்காலத்துக்கு மேலே நல்லா இருக்குது. இந்த மத்தியானம் ஒரு 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. 9லேருந்து ஒரு 5 மணி வரை இருக்கவே முடியாது. சரி மக்களே, நம்ம எங்கெங்கே இருக்கணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கோம், அங்கிட்டு தான் நம்மளுக்கு வீடு அமையும். சரி பரவாயில்லன்ட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லி போயிட்டேன். இப்போ நோய் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, நான் இருந்துக்கிடுவேன். நம்மளுக்கு வந்து ஒரு கேவலமான நோயினால் தண்ணி கம்மியாக குடிக்கணும் இருக்கும். வாயெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை ஒதுக்கி இப்போ அங்கிட்டு போய் செட்டில் ஆகி நீ அங்கே உள்ளதை கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கணும் பார்த்துக்கோங்க. 2 வாரம் ஆயிரும். சரி மக்களே, பாய். வீடு இதுதான் மக்களே. ஆனால் இந்த இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. இந்த வீடை வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம தான் காலி பண்ணிட்டோம். இப்படி தான் கிச்சன் இருந்துச்சு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன பெட்ரூம்பு. எல்லாத்துலேயும் இது பாத்ரூம் தான். இந்த ரூமை நான் யூஸே பண்ணலை, இந்த சின்ன பெட்ரூமை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு பெட்ரூம். அதுவும் அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இந்த செல்ஃபில் என் புக்கு டிஎன்பிசி புக்கெல்லாம் அடுக்கி வச்சேன். ஆனால் படிக்கவே இல்லை. மறுபடியும் மூட்டை கட்டிட்டு போயாச்சு. நீ ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து படிக்கணும் மக்களே. அப்போ தான் என் மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். வெளியே ஒரு கத்தாழை இருக்குது, அதையும் எடுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட இது. சரி மக்களே, பாய். இனி நம்ம வீடியோ அந்த வீட்டில் இருந்து தான் வரும். என்ன வீடியோ, மொக்கையே ஒரு நாள் வீடியோ போடுவேன். சரி மக்களே, பாய்.